இப்போது 25 இயர்ஸ் முன்னாடி அந்த பாய்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அந்த படத்தை பார்த்தா தெரியும். ஓகே, அதுக்கும் இப்போ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்க பேட் கேர்ளும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு படம் எடுக்கிறா, உடனே எவ்ரி ஒன் ஹேஸ் அ ப்ராப்ளம். ஐ வுடன்ட் சே எவ்ரி ஒன், இல்லை, எனக்கு அதில் ப்ராப்ளமே தெரியலையே. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட், பட் லைக் பூமர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூமர் மென்னுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த படத்தில். அந்த ப்ராப்ளம் வந்து இஸ் இட் லெஜிட்டிமேட் கிடையாது. ஏன்னா எப்படி ஒரு பெண் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும்? எப்படி ஒரு பெண் வந்து நான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்ல முடியும்? எப்படி ஒரு பெண் வந்து தன்னுடைய செக்ஷுவாலிட்டியை வந்து ஓப்பனாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? எப்படி ஒரு பெண் வந்து இவ்வளோ அன்அபேஷ்டாக இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் கிளாஸ் லீடராக இருக்கிறதோட மாசு. இந்த ட்ரைலர் தோ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் அதில் வந்து அந்த 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 பெண்ணை வந்து ஒரு பிராமன் கம்யூனிட்டியாக சித்தரிக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. ஒரே ஒரு சீன்ல பீட நீ ஆத்துல இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. அதனாலேயே இந்த பிராமண சமூகத்தை ஏன் அந்த பொண்ணு பிராமின் கம்யூனிட்டில தான் வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது இல்லையா? இதை வந்து ஒரு ஒரு ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்துல என்ன சொல்லுது அந்த பொண்ணு, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவோம். இதுதான் பல படங்களை காட்டிட்டு இருக்காங்க. ஏன் டிராகன் படத்துல வந்து அந்த பையன் வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி எதுவும் பண்ணலையா? இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஹிருதயம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான். அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து அவன் வந்து கிளப்பிங் போவான், அவன் வந்து அவன் ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களெல்லாம் வந்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் தே வில் இன்வைட் கேர்ள்ஸ் டு தேர் ஹவுஸ். அதெல்லாம் யாருமே கேள்வி கேட்கல. ஐ லவ் யூ. ஷேம்லெஸ். செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன காரியம் பண்ணது நிக்கிற வெக்கமால உனக்கு? எல்லாருமே என்ன சொல்றாங்க, இதை பார்த்தா குழந்தைங்கலாம் வந்து மாறிடுவாங்க அப்படின்னு. See, there is a very famous quote. This is the base principle. Art imitates life. It's not the other way around. Life does not imitate art. Art imitates life. இது என்ன நடக்குதோ அதுதான் அவங்க படமாக எடுத்து போடுறாங்க. ஒருத்தர் வந்து இந்த பேட் கேர்ள் ஒரு ரிவ்யூவில் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து என்ன வேணால் எம்பவர் பண்ணுங்கள், இது கிச்சனில் இருக்காதீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைனா வந்து சமைக்க வேணாம்னு சொல்லுங்கள், ஆனால் சாஸ்டிட்டியை வந்து நீங்கள் தூக்கி போட்டு தான் பெண்மை அப்படின்னு சொன்னால் அக்ரகாரத்தில் மட்டும். சாஸ்டிட்டினா வந்து தமிழ் எனக்கு கற்பு. யா சாரி. யா வணக்கம்மா. வணக்கம் டாடி. ஆக்சுவலாக நீ வந்து 2-3 ஐ திங்க் 2 months-ஆக இந்த பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம் வந்துருக்குது, அதோட டீசர் வந்துருக்குது. அதை பாரு ரொம்ப சொல்ல பண்ணேன், நான் இன்னைக்கு பார்த்தேன். ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஏஜ். அந்த ஸ்கூல் ஃபைனல் இயர்லேருந்து காலேஜ் போகிற அந்த டிரான்சிஷன் பீரியடை அது காட்டுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த அந்த ஃபீமேல் கேரக்டரைசேஷன் ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நான் சம்டைம்ஸ் ஒன்னே அதில் ரிலேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை இன்னைக்கு தான் பார்த்தேன் உட்காந்து. இன்ஃபேக்ட் அந்த அந்த அவ்வளோ நாட்டியா இல்லை, அந்த ஆட்டிடியூட் நான் சொல்கிறது. ஓகே, அந்த ஆட்டிடியூட் அதை சொல்கிறேன் நான். அப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் அந்த ட்ரைலரில் உள்ள டைலாக்ஸ் எல்லாம் கூட நான் எழுதி வச்சுருக்கேன். As far as I remember, I should have a boyfriend. பாய்ஃப்ரெண்ட் இருந்தால் கிளாஸ் லீடரை விட மாசு இப்படிலாம் வருது. இது இது எதுக்கு கான்ட்ரவர்சி ஆச்சு? ஐ டோன்ட். இதை வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தானே இது? ஆமாம், ஒன்றும் இல்லை. லெட் மீ கிவ் யூ அ சினாரியோ. 25 இயர்ஸ் முன்னாடி பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா உனக்கு? அதில் வந்து 4 பாய்ஸ், ஐ திங்க் சித்தார்த் வாஸ் த ஹீரோ. அந்த படத்தில் வந்து எப்படி இந்த பாய்ஸ் வந்து அதுவும் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான். எப்படி வந்து இந்த பாய்ஸ் வந்து என்ன சேட்டப் பண்ணுறாங்க, என்ன லூட்டி பண்ணுறாங்க, டீன் காமெடி. அது வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு ஐகானிக் மூவியாக இன்னைக்கு நம்ம கருதுகிறோம். அந்த படத்துலேயே ஒரு பாட்டு வரும், பால் போல 16 எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை இன்னைக்கு கூட வந்து கிளப்ஸில் பாடுறாங்க. நம்ம ஸ்பாட்டிஃபைல வந்து தட் இஸ் மோஸ்ட் லிசன்ட் டு சாங் அண்ட் ஸோ ஆன். அந்த படம் வந்து இன்னைக்கு கூட வந்து இப்போ ஐ திங்க் அமேசான் பிரைமில் இருக்குது. அட்லீஸ்ட் as far when I remembered, அமேசான் பிரைம் நான் லாஸ்ட்டாக நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்தேன். அப்போ தான் நான் அந்த ஃபிலிம் பார்த்தேன். அண்ட் ரெகுலராக கேடிவி, சன் டிவி அதெல்லாம் கூட ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது 25 இயர்ஸ் முன்னாடி அந்த பாய்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அந்த படத்தை பார்த்தா தெரியும். ஓகே, அதுக்கும் இப்போ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்க பேட் கேர்ளும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை.
ஓகே அந்த பாய்ஸ் படத்துல வந்து those boys வந்து they would explore different things, they would explore their own sexuality. அந்த படத்துல வந்து கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுப்பாங்க, பசங்க பொண்ணுங்களோட சுத்துவாங்க. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. no one questioned that. ஆனா 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு படம் எடுக்கிறா உடனே everyone has a problem. I wouldn't say everyone. இல்ல எனக்கு அதுல ப்ராப்ளமே தெரியலையே. உனக்கு தெரியல, ஆனா இந்த மிடில் ஏஜ்ட் men அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகே ஓகே நான் ஓல்ட் ஏஜ் மேன் நீ வந்து நீ கூல் டாட். நான் வந்து சொல்றேன் ஒரு மிடில் ஏஜ், இந்த என்ன சொல்றது, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட் பட் லைக் பூமர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூமர் மென்னுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த படத்துல. அந்த ப்ராப்ளம் வந்து இஸ் இட் லெஜிட்டிமேட்? கிடையாது. It is not a legitimate problem at all, because 25 years ago if you are able to enjoy a movie that spoke about the same thing that this movie also portrays, அதுக்கு பிரச்சனை இல்லாத போது எதுக்கு இதுல வந்து பிரச்சனையை வந்து அவங்க உண்டாக்குறாங்க? சொல்றாங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு படமா, பெண்கள்லாம் வந்து இப்படிதான் இருக்கணுமா, இதுதான் உங்களுக்கு பேர் என்ன, இதுதான் வந்து உங்களுடைய எம்பவர்மெண்டா, இப்படிதான் நீங்க எம்பவர் ஆகணுமா, இதான் ஃபெமினிசமா, எக்ஸாக்ட்டா இதான் பெரியாரோட பெண்களா அப்படின்னு எல்லாம் வந்து ஆமா பெரியாரோட பெண்ணியம் சாரி இப்படியெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, see why is there a problem with a girl? The perspective is the same, I mean the story is the same, perspective differs. எதுக்கு வந்து ஒரு பெண் அப்படிங்கிற அவளுடைய கதையை வந்து நம்ம இந்த படத்துல பார்க்கும்போது பர்சனல் என்ன சொல்றது விஷஸ் அண்ட் அவளோட பர்சனல் விஷஸ் அண்ட் ட்ரீம்ஸ், இட் இஸ் similar to the boys in that film also, but why is there a problem na? ஏன்னா எப்படி ஒரு பெண் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்? எப்படி ஒரு பெண் வந்து நான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்ல முடியும்? எப்படி ஒரு பெண் வந்து தன்னுடைய செக்ஷுவாலிட்டியை வந்து ஓப்பனா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? எப்படி ஒரு பெண் வந்து இவ்வளோ அன்அபாஷ்டா இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு क्वेश्चनா இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. I think we should kill all men, but I like having sex with them. இல்ல எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் அதுல தோணுது என்னன்னா, you work like a boy and talk like a boy and fail like a boy அப்படின்னுவாங்க. அதுதான் ரொம்ப ஜெண்டர் பையஸ்டா எனக்கு தோணுச்சு. ஏன்னா பசங்க ஃபெயில் ஆயிடுவாங்களா? பட் இல்ல ஃபெயில் ஆகிற பொண்ணுங்களா பசங்க மாதிரி இருக்குன்னு அர்த்தமா? அப்படின்றது தான் எனக்கு கொடுது. பட் ஆன் a lighter sense. No, yes, that obviously, but actually statistically speaking, you know, girls are a little bit more academically studious only for a particular no, I wouldn't say for a particular time also, because for a long time they've been denied education, higher education, because of various family problems nala நம்ம அப்படி நினைப்போம். But see, yeah, maybe those are just some silly remarks about that film. But இத வேற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அது எப்படி பெண் பசங்கலாம் தான் ஃபெயில் ஆவாங்களா, பசங்க தான் வந்து டாப்பரா வருவாங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் கடைசி டாப்பர்ஸ் வாங்கின தமிழ்நாடு ஸ்டேட் டாப்பர்ஸ் வந்து 2 பேருமே கேர்ள்ஸ் தான். ஓகே, ஸோ I don't know why they want they have such a huge problem with this film, and there are so many other things that they can focus on. ஏன் இந்த படத்துக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வன்மம் அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை நான் கடைசியா அதுவா இருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த ட்ரைலர் தோ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் அதுல வந்து அந்த 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 பெண்ணை வந்து ஒரு பிராமன் கம்யூனிட்டியா சித்தரிக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. ஒரே ஒரு சீன்ல ஏ பீட நீ ஆத்துல இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வருது. அதனாலேயே இந்த பிராமண சமூகத்தை ஏன் அந்த பொண்ணு பிராமன் கம்யூனிட்டில தான் வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது இல்லையா? I mean, but அந்த ட்ரெய்லர் அந்த பொண்ணு பிராமன் அப்படின்னு ஒன்னு சொல்லவே இல்ல. அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. and it's a trailer, we cannot, just like how we can't judge a book by its cover, ஒரு ட்ரெய்லர் வச்சு நம்ம சொல்ல முடியாது. so we don't know the story. so அது வந்து we don't know whether which community she or I mean the girl அந்த ஏஜ் குரூப் ரொம்ப அந்த ஏஜ் and transition இருக்குல, அந்த ஒரு முகத்துல ஒரு பருவம், அத பிதிகன் அது ஒரு சவுண்ட் வரும், நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டரைசேஷன், அந்த பொண்ணுடைய லுக் அப்படி இல்லனா எதுக்கு அது ராட்டர்டாம்ல போய் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து வின் பண்ணிருக்கு? ராட்டர்டாம் is such a competitive film festival, but it's gone there represented and it is won now, then it's இத வந்து ஒரு ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்துல என்ன சொல்லுது அந்த பொண்ணு, நான் ஸ்கூல் முடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவோம் இதுதான் பல படங்களை காட்டிட்டு இருக்காங்க. ஏன் டிராகன் படத்துல வந்து அந்த பையன் வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி எதுவும் பண்ணலையா? இல்லனா அதுக்கு முன்னாடி ஹிருதயம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு,
இருந்துச்சு. அது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான். அதில் வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு பாட்டே இருக்குது. அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து அவன் வந்து கிளப்பிங் போவான், அவன் வந்து அவன் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களெல்லாம் வந்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் தே வில் இன்வைட் கேர்ள்ஸ் டு தேர் ஹவுஸ். அதெல்லாம் யாருமே கேள்வி கேட்கல. இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இந்த படம் வந்துச்சு, அல்ஃபோன்ஸ் புத்திரனோட படம், சாய் பல்லவியெல்லாம் வரும். ஐ forgot the name of that film. பிரேமம், யா சாரி, பிரேமம்ல கூட இதே மாதிரி அவன் வந்து காலேஜ் போனவான், ரவுடி ஆயிடுவான், அராஜகனம் பண்ணுவான், இந்த மாதிரி அவன் டீச்சரே லவ் பண்ணுவான். அதெல்லாம் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய மூவிஸ் வந்திருக்கு. So the problem is not the content, the perspective matters. இட்டாலியன் மூவி மெலினான்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சின்ன பையனுக்கும் டீச்சருக்கும் உள்ள ஒரு லவ் பத்தி தான் நினைக்கிறேன். See the perspective, அதான் நான் சொல்றேன், the perspective matters. எப்படி ஒரு பெண் வந்து இப்படி சிந்திக்க முடியும்? சரக்கு போடுறதெல்லாம் காட்டுறாங்க, டக்கிலா அடிக்குது, அது ஒரு பொண்ணு பியர் அடிக்குது, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் செக்ஸ் வித் சம்மன். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவ்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாவம் மாதிரி தான் தோணும் அவங்களுக்கு. ஆனா அது பாவம் மாதிரி தோணும், பட் that doesn't mean it's not happening today. இது ஏன்னா பாவம் மாதிரி பட் அது தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். அது தப்பு கிடையாது. See, let's not get into the morality of it. Okay, தப்பு கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி moralityன்றதே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. I mean just for argument's sake, okay, let's not get into the vices of it. ஆனா வந்து என்ன சொல்றது, லைக் இத முதல்ல வந்து portray பண்றதுலே வந்து என்ன தப்பு இருக்கு? எல்லாருமே என்ன சொல்றாங்க, இதை பார்த்தா குழந்தைங்கலாம் வந்து மாறிடுவாங்க அப்படின்னு. See, there is a very famous quote. This is the base principle. Art imitates life. It's not the other way around. Life does not imitate art. Art imitates life. இது என்ன நடக்குதோ அதுதான் அவங்க படமா எடுத்து போடுறாங்க. அண்ட் இதை வந்து இதை பார்த்து கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா that is utter stupidity. Because it doesn't mean that இதை பார்த்தனால தான் கெட்டு போறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் இதெல்லாம் முன்னாடியே நடக்கவே இல்லை சொசைட்டியில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. This happens to every girl out there. Okay, நான் வந்து ஒரு I studied in a girls school, I studied in a girls college. Okay, இது எனக்கு நடக்கலைனாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு, ஒரு சீனியருக்கு நடந்திருக்கும், இல்லை என் கசினுக்கு நடந்திருக்கும். All of this happens. ஏதாவது ஒரு, and one more thing I have to add, not one girl has come forward and said this does not happen, but all these men, these middle-aged men, அவங்க வந்து பூமர் அங்கிள்ஸ், அவங்க வந்து சொல்றாங்க இதெல்லாம் அவங்க எப்படி வந்து படத்துல வந்து காட்ட முடியும், இப்படிதான் வந்து காட்டி நம்ம பசங்களை கெட்டு போக போறாங்க. அந்த இதுல ஒரு டயலாக் she is a slut அப்படின்னு தமிழ்ல வந்து அந்த பையன் சொல்லுவான், மச்சான் வந்து டாஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏ பீட ஆட்ல இல்லையா நீ? அது சோல் மச்சான். அந்த பசங்களே அப்படிதான கண்ணோட்டத்துல இருக்காங்க, அப்படிதானே அதை புரிஞ்சுக்க முடியும். எஸ், ஆமா. see அதான் நான் சொல்றேனே, பூமரங்களை மட்டும் சொல்ல முடியாதுல்ல. Exactly, boomerang. இது வந்து this is a pattern. ஒரு patriarchal society-ல the pattern is that women should assume certain roles, men should assume certain roles. இப்போ chastity அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் வந்து இந்த பேட் கேர்ள் ஒரு ரிவ்யூல வந்து சொல்லியிருக்காரு, நீங்க வந்து என்ன வேணா எம்பவர் பண்ணுங்க, இது கிச்சன்ல இருக்காதீங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து சமைக்க வேணாம்னு சொல்லுங்க, ஆனா சாஸ்டிட்டியை வந்து நீங்க தூக்கி போட்டுதான் பெண்மை அப்படின்னு சொன்னா அக்ரகாரத்துல மட்டும். சாஸ்டிட்டினா வந்து தமிழ்ல எனக்கு கற்பு, யா சாரி, யா ஓகே, அதான் சாஸ்டிட்டியை வந்து தூக்கி போடுறதான் பெண்மைனா ஐ எம் சாரி, அக்ரகாரத்துல மட்டும் இல்லை அமேசான் காட்டுல கூட நீங்க சொல்றது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. I am like, சரி, okay. I mean, when I saw that, I was like, how obtuse can people be? First of all, chastity அப்படிங்கிறது virginity or chastity, it is a social construct. That's a stupidity. Yeah, stupidity, exactly. It's a social construct. It is not biological or a scientific fact. Okay, இது நான் ஒன்றும் சொல்லலை, இது வந்து நேஷனல் ஹெல்த். அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம்? ஆமா, அது இருக்குது இல்ல, அது ஏன்னா வந்து இது வந்து ஒரு பயாலஜிக்கலான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த சுமத்தப்பட்டிருக்கு பெண்கள் மேல. இது நான் மட்டும் சொல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் ஒரு இதுவே இல்லை, ஒரு ஃபேக்டே இல்லை. அது நான் மட்டும், and I'm not saying this out of my own accord. UNHCR சொல்லுது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, அதுக்கப்புறம் வந்து நேஷனல் பப்ளிக் ஹெல்த் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுடைய பல ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லுது. அதையும் மீறி ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், so many மட்டும் தான் அது தெரியும். இல்ல இவ்வளவு பேரு சொல்லியிருக்காங்க.
இவர் வந்து கண்டிப்பா அக்ரகாரத்துலேயும் அமேசான் காட்டுலேயும் இவங்கள மாதிரி முட்டாள்களை நான் சொல்லக்கூடாது, பட் ஸோ ஆப்டியூஸான பீப்புள் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இதை நம்பிக்கை எவ்வளோ. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, chastity அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி பிளேஸ்ட் ஆன் விமென் throughout the century, not only in India or not only throughout the world. This has been அதனால தான் அந்த chastity ஒரு இல்லாத விஷயம் வந்து விமெனுக்கு இருக்கு, ஆண்களுக்கு இல்லை. அதனால that gives men the right to call names, to label women. ஸோ இது வந்து இது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். இதை வந்து நம்ம வந்து உடைக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய we have worked so hard, but still it's 2025 and these people still make these podcasts, still make these videos calling இவங்க தான் பெரியாரோட பெண்களா, இல்லை இவங்க தான் இப்படி தான் இருக்கணும். ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு பாட்காஸ்ட் நான் பார்த்தேன், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் இது கண்டிப்பாக நான் சொன்னால் யாருன்னு தெரியும். அந்த படத்துல வந்து ஒரு டயலாக் இருக்கும், உனக்கு தெரியுமா? கியூட்டா இருக்காண்டி, அவன் கையில வெயின்ஸ் செமையா இருக்கு. வெயின்ஸா? வாட் ஆல் யூ லுக் அட் ரமி? வெயின்ஸ் அது முக்கியமான டயலாக் நான் பேசணும், அதை பத்தி வெயிட் பண்ணிட்டேன். வெயின்ஸ் மச்சான் அவங்களுக்கு வெயின்ஸ் பாரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. I'll tell you exactly. Don't look at him now. 12 o'clock position. புதுசா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தேன், அவனுடைய வெயின்ஸ் வந்து ஆர்ம்ஸ்ல வந்து நரம்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. இது இப்படிலாம் ரசிப்பாங்களா போனுங்க? கண்டிப்பா ரசிப்பாங்க. டக்குனு திரும்பி பார்க்காத, 12 o'clock தேர்ட் பெஞ்ச் நியூ ஸ்டூடெண்ட் எங்க பார்த்த மாதிரி இல்ல, டக்குனு திரும்பாத. நான் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த 12 o'clock பொசிஷன்ல உங்க கான்வர்சேஷன் 12 o'clock பொசிஷன். ஐ அம் சாரி, எனக்கு I don't know what that is. Actually ஒண்ணும் இல்ல, இப்போ நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், நமக்குள்ள இப்போ ஒரு கிளாக் இருக்குது. இப்போ எங்க இருந்து 3 o'clock பொசிஷன்னா 3 o'clock எங்க இருக்கு உனக்கு? 3 o'clockனா இந்த பக்கம் இந்த சைடு இருக்கும். 9 o'clockனா இங்க இருக்குல. அப்போ நான் இங்க வந்துட்டு இந்த பக்கம் சொல்றது பதிலா 3 o'clock பொசிஷன்ல பாரு, நேரா இருக்குறத சொல்றது சொல்றியா? 12 o'clockன்றது ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகே. 6 o'clockன்றது கீழ இருக்கும். 3 o'clock பொசிஷன் இந்த பக்கம் இருக்கும். ஓகே. 9 o'clock பொசிஷன் இந்த பக்கம் இருக்கும். ஓகே, I didn't know this before. ஓகே. நான் தான் பூமர். அப்ப இந்த பக்கம் அத 9 o'clock பொசிஷன்ல இப்ப என்னோட ரைட்ல இருக்காங்கன்னு வெச்சீங்க. ஐ திங்க் என்னோட ரைட்ல வந்து 3 இருக்கும், 9 இருக்கும், whatever it is. இப்போ நான் வந்து என்னுடைய ரைட் சைடு பாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பதிலா என்னுடைய 3 o'clock பொசிஷன்ல பாரு அப்படின்னா கரெக்டா நீ இந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம். that's அதுதான் 12 o'clock. ஓகே ஓகே. இல்ல I heard மோஸ்ட்லி இத வந்து டிஃபென்ஸ்ல சொல்லுவாங்க. Oh, okay. I've heard this in Hollywood movies. 12 o'clock அப்படின்னு சொல்லுவாங்க, 3 o'clock. ஆனா எனக்கு அது என்ன அப்படினா இந்த பக்கம் இருக்கனா அவன பாரு, அவ்வளவுதான் அது. சூப்பர் ரெடி. ஓகே. சோ வந்து அதான் இப்போ அந்த வெயின்ஸ் அது சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்றவர் கேட்டா, அது எப்படி பெண்களுக்கு வந்து வெயின்ஸ் பார்த்தா அட்ராக்ட் ஆகும்? அதெல்லாம் அவங்களுக்கு ஆகாது. அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் மென் இருந்தா ஆல்ஃபா மேல் யாருன்னு அப்படிதான் அட்ராக்ட் ஆகும். எந்த பையன் அறிவாளியா இருக்கிறான் அப்படின்னு தான் அட்ராக்ட் ஆகும். நான் நினைச்சேன், நீங்க யாரு முதல்ல சொல்றதுக்கு பெண்களுக்கு எது அட்ராக்ஷன் கொடுக்கும், எது அட்ராக்ஷன் கொடுக்காதுங்கிறது? There is one very popular feminist saying that was happening in second wave feminismல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்கால, no uterus no opinion. If you don't have a uterus, you have no right to have an opinion on whatever women do. Okay, அத வந்து ஒருத்தர் அதான். So he is not a anthropologist, he is not a psychologist, he is not a sociologist. Okay, nor does he have enough knowledge to know about women. First of all, basic அவரே ஒரு பெண் இல்ல, அப்புறம் எப்படிங்க சொல்ல முடியும் நான் வந்து எதை பார்த்து women அட்ராக்ட் ஆவாங்க, எதை பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்க. So see the double standards. நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மச்சான் எல்லாருமே அப்பாஸ் மாதிரி இருந்தா இப்ப நாங்களாம் பிறா பாய் ஃப்ரெண்ட் சாரி எல்லா பொண்ணுங்களும் இல்ல பாய் ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம் இந்த காலத்துல பிரச்சனை இல்ல. எக்ஸாக்ட்டா என்ன சொன்னேன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பாஸ் மாதிரி தான் பாய் ஃப்ரெண்ட் வேணும், நம்மளாம் எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டேன். தட்ஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல். செகண்ட் வந்து ஐ வாஸ் இன் டெல்லி ஃபார் சம் டைம். அப்போ வந்து நான் வந்து ஒரு எல்லாமே ஸ்டூடெண்ட் டைமில் தான் இன்னொரு ஆக்டிவிஸ்ட் குரூப்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஜென்ரலாக பேசும்போது நான் கேட்டேன், நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஆசைப்படுவீங்களா, அஸ் அ கேர்லாக நீங்கள் ஆசைப்படுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வந்து அது என்கிட்ட திருப்பி கேட்டுச்சு என்னன்னா, இப்போது ஒரு பையன் பாடி ஜிம்முக்கு போயிட்டு நல்ல மசில் இருக்கு, நல்ல ஆர்ம்ஸ் இருக்குது, அப்போ அவன் வந்து தன்னுடைய ஆர்ம்ஸை ஷார்ட் பனியன் போட்டு தன்னுடைய ஆர்ம்ஸ் எல்லாம் வெளியில் தெரியுன்னு காட்டுறதுக்கு ஆசைப்படுவான் தானே அப்படின்னு நினச்சேன். ஆமாம் ஆசைப்படுவான், அதே மாதிரி தான் நாங்களும் நினச்சேன். அன்னைக்கு வாய்ப்பு பண்ணவன் தான் நான். சரி, அது
also like no one dresses to impress another man or another woman or whatever. I feel comfortable with this, so I wear it. I want to wear this dress. I look stylish in it. I look stylish, yes, exactly. No one is in the intention to dress to impress அப்படிங்கற the intention எல்லாம் I mean it was never there. This was all this patriarchal, you know, what to say, this kind of archetype that they keep spreading. அப்படியெல்லாம் வந்து எதுவுமே வந்து ரியல் லைஃப்ல வந்து இல்லை. நோ ஒன் ட்ரெஸ்ஸஸ் டு இம்ப்ரெஸ். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்ணாடியில் பார்க்குறேன், அழகாக இருக்கிறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் திஸ் இஸ் நாட் ஐ நாட் ஃபீலிங் மை செல்ஃப் இன் திஸ் அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் இதே மாதிரி படங்கள்லாம் வருது இல்ல? கண்டிப்பா வருது. மற்ற நாட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படம் வருது. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும்னு சொல்றேன் நான். கண்டிப்பா வரணும். See, we have a very என்ன சொல்றது, ஒரு cookie cutter view of empowerment. Okay, I'm sorry, நான் நிறைய இங்கிலீஷ் பேசணும் தெரியும், பட் cookie cutter way of empowermentனா நம்ம இதுதான் empowerment அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்றோம். Empowerment is many things. Okay, it's not just about என்னை பொறுத்தவரையும் empowerment starts with freedom to make decision. Exactly. It can be any decision. It can be your career, it can be your what marriage, you study, your love, your education, your future, your health. Also your sexual orientation, not just sexual orientation, but also your sexual whatever that you want to do with your sex life. That is your complete freedom. Who you want to date, who you want to marry, if you want to you know, all of this is a person's freedom. நீங்க வந்து இது வந்து இப்ப ஆண்கள் வந்து they don't have such restrictions இல்லையா? Why these double standards are placed on women only? I'll tell you one thing. Take any animal. ஏதாவது ஒரு animal. Okay. எல்லா animals மேல take. Okay, yeah. Take any animal. Tiger, let us take tiger. Let us take a tiger. Okay. No, don't take a tiger. Okay, let us take a cow for example. ஒரு cow எடுத்துக்கோ and ஒரு take a woman. Okay வா? இப்போ பேட்ரியார்க்கல் உலகத்துல வந்து பேட்ரியார்க்கி தமிழ்ல என்னன்னு தெரியல. ஆணாதிக்க சமூகம், தந்தை வழி சமூகம். Okay. சாரி, பேட்ரியார்க்கல் உலகத்துல தந்தை வழி சமூகத்துல தாய் வழி சமூகம் மேட்ரியார்க்கல், தந்தை வழி சமூகம் பேட்ரியார்க்கல். ஓகே, தந்தை வழி சமூகத்துல நீ வந்து எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா anything that is not a man is subjugated. Okay, it can be animals, it can be nature, it can be women. எப்படி நான் சொல்றேன், இப்போ நீ ஒரு okay, take a cow, take a woman. Okay, women. Okay, take a woman. Okay, இப்போ வந்து நீ கவுக்கு வந்து 6 மணி வெளியில போவோம், நீ ஃபாலோ பண்ணிட்டே இருப்ப, கிரேஸ் பண்ணி முடிச்ச உடனே வீட்டுக்கு போகணும். இதே இது ரூல் விமென்க்கும் அப்ளை ஆகுதா? ஓகே, அவங்க போகணும், இது நைட் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ போகிற போதும் உன்னை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற சில சைக்கோ பேரண்ட்ஸு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஓகே, வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாட்டை வந்து அலங்காரம் சில பேர் பண்ணுவாங்க, நிறைய கல்ச்சர்ஸில் பண்ணுவாங்க. ஓகே, அலங்காரம் பண்ணுறது யார் சூஸ் பண்ண? அந்த மாடை சூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, எவன் ஓனரோ அவன் தான் சூஸ் பண்ணும். ஓகே, அதே மாதிரி பெண் எந்த ட்ரெஸ் போடுற, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை கழட்டு, இந்த ட்ரெஸ் வேணாம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சூஸ் பண்ணுறது யார்? ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய ஓனர். ஓகே, அண்ட் தேர்ட், இப்போ நிறைய கல்ச்சர்ஸ், நான் ஹிந்துவிசம் மட்டும் சொல்கிறேன், லாட்ஸ் ஆஃப் அக்ரேரியன் கல்ச்சர்ஸ் தே வர்ஷிப் அ கவ். ஓகே, ஆஃப்ரிக்காலேயே இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏன் ஜூயிஷ் பீப்புள் பிஃபோர் மோசஸ் கேம் தே யூஸ் டு வர்ஷிப் அ கோல்டன் காஃப். Okay, because because cows are very important in agrarian societies, so avanga worship பண்ணுவாங்க. Pastoral society. Yeah. Okay, yeah, pastoral, agrarian, whatever. Okay, so worship பண்ணுவாங்க. Okay, அதே மாதிரி நம்ம பெண்களை வர்ஷிப் பண்ணுவோம். ஓகே, அதான் ஒரு ஸ்டார் எல்லாம் கூட பேசிப்பாங்க, பெண்கள் வந்து 2 மாடி, ஒன்று பார்த்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், இல்லைனா வந்து பார்த்த உடனே என்னமோ ஃபெம் ஃபட்டால் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பெண்களை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுவோம், வி எலிவேட் விமன். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம என்ன வாட் டு வி கெட்? ஒரு மாடு வந்து எவ்வளோ சப்ஜுகேட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும். Okay, we don't have, we're somewhat the same, we ride the same boat. Okay, we don't have, இப்போ விஜய் கூட வந்து 2-3 நாள் முன்னாடி அவரோட ஸ்பீச்சில் வந்து சுயமரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சுயமரியாதையே வந்து மரியாதையே எங்களுக்கு டினை ஆயிருக்குங்க. ஸோ ஹவு டு வி கெட் தட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் when basic respect is denied? I am no different to a cow.
ஓகே அண்ட் ஆனரபிள் எம்பி கனிமொழி கூட வந்து பேசியிருப்பாங்க ஒரு ஸ்பீச். See, we do not want to be put on a pedestal. I'm quoting her exact words. We don't want to be put on a pedestal. We do not want to be worshipped. We want to be treated as equals அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. We want to be treated as equals. ஓகே, நீங்கள் வந்து ஒரு அனிமலுக்கு கொடுக்குற அதே ரைட்ஸ் அதே ஃப்ரீடம் அது வந்து எங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது ஐ ஃபீல் இன் மை ஒப்பீனியன் இட்ஸ் கம்ப்ளீட் புல்லக்ஸ். ஸோ யூனோ அதனால இந்த பேட்ஸ் ஆர் சேஞ்சிங்லமா டெஃபினெட்லி நாட். இந்த படம் வந்து எதுக்கு ஒருத்தங்க வந்து இன்னைக்கு இந்த எப்போதுமே ஒரு சொசைட்டில இது மொத்த சொசைட்டியுமே என்லைட்டன்டா இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. என்லைட்டன் பீப்புளோடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரைட் விங்கோ இல்லை கன்சர்வேட்டிவிசமோ எரடிகேட் ஆகிருக்காது. அது இருந்துட்டு தான் இருக்கும். அது நம்பர்ஸ் மேபி டைமுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி ஆகும் கம்மியாகும். அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் அதை முடிவு பண்ணுது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக எரடிகேட் பண்ண எனக்கு தெரிஞ்சு as we progress அது ரொம்ப கொஞ்சம் அந்த ப்ரோக்ரெசிவ்னஸ் வந்து இந்த சொசைட்டில இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம ரொம்ப நெகட்டிவா இந்த நோ பிகாஸ் நான் ஏன் வந்து why I take a stance that this is we are regressing ஏன்னா அந்த படத்தோட டீசர்ல வந்து கமெண்ட்ஸ் நீ ரீட் பண்ணிருக்கியா? You please read the comments. You will know how many people do not agree with this film at all, and these people who are writing these comments, they are youngsters as well as boomers. So any film that asks an uncomfortable question and any film that you know ஒரு powerful voice of women வந்து வரும்போது அவங்க வந்து இவ்வளோ they don't welcome it இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ரிக்ரெஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். I do not agree with you. அந்த படத்தில் வந்து மிங்கிள் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்போ இது எனக்கு பிடிச்சிருந்தா நான் இப்படி ஸ்வைப் பண்ணிடுவேன், இல்லைனா இப்படி ஸ்வைப் பண்ணிடுவேன் சொல்லும்போது அவங்க அம்மா தான் நினைக்கிறேன், நாங்கள் போன பிறகு உன்னை யாருமா பார்த்துப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ மட்டும் உன்னை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ அம்மா சட்னி எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. அந்த பொண்ணு வந்து கண் புருவத்தை உயர்த்தும். தட்ஸ் a very powerful scene. நாங்கள் போனதுக்கப்புறம் உன்னை யாரடி பார்த்துப்பா? ஏன் உன்னை யார் பார்த்துக்கிறாங்க? சட்னி போடுமா. See, this is the sad reality. இது யாரு நம்புறாங்களோ இல்லையோ இல்ல அக்செப்ட் பண்றாங்களோ பெண்களே அப்படி நம்புறாங்கன்ற நானு. எனக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் என் பையன், அதுக்கு முன்பு என்னோட அப்பா, இப்படி தான் அவங்க சைக்கலாஜிக்கலாக டியூன் ஆயிருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் அப்படி டியூன் ஆயிருக்காங்கன்றது நான் சொல்றேன். நான் டெஃபினெட்லி எஸ். See, இன்னைக்கு வந்து young women, they might be woke, okay, they might you know, they have a lot of power and agency and you know they're so well read, but I wouldn't say that you know older generation women unfortunately அவங்களோட குடும்பத்தோடைய சர்க்கம்ஸ்டான்ஸ்னால அவங்களால கண்டிப்பாக வந்து அந்த ஒரு எக்ஸ்போஜரோ ஒரு அந்த மாதிரியான தாட்டுக்கான வந்து வே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். which is why they're like that. as a parent-ஆ நம்ம பார்ப்போம் நிறைய பேருக்கு என் பிள்ளை எப்படியாவது நல்லா படிச்சுட்டு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், அதுவரை அதை நான் சேஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், கல்யாணம் பண்ணா மட்டும் எல்லாமே அப்படின்றது பலருடைய ஆசையும் கனவாகவும் இருக்குது. அதனால தான் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு ஃபென்ஸ்குள்ளேயே அதை வளர்த்து எடுத்துகிட்டு போய் அப்பா அந்தா விடு, நான் இனிமேல் என்னுடைய பொறுப்புலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் தான் இதெல்லாம். நீ எங்கே இருக்கிற, சீக்கிரம் வந்துடுறியா, பத்திரமா வந்துடுறியா, லேட் ஆகிடுது, 6 மணிக்குள்ள வந்துடு, 8 மணிக்குள்ள, இதெல்லாம் இதோடைய சேர்த்து பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். அது தப்பு தான், ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் இட், பட் அதோட சேர்த்து இதை பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய. See, that's the thing, marriage is not an achievement, it is a mere thing that happens in your life. Yes. Okay, அது மேரேஜே எண்ட் ரிசல்ட்டாக வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்குறாங்க, எப்போவுமே பார்த்துருக்குறாங்க. அண்ட் யூனோ ஈவன் டுடே இட் கண்டினியூஸ். பட் மேரேஜ் இஸ் நாட் தி எண்ட் ரிசல்ட் ஃபார் அ உமன். ஓகே, யா, இஃப் ஷீ wants to get married and if that's her own choice and not a compulsion, then obviously that's a different story. See, I love marriage as an institution, okay, ana or institution, if it oppresses me and if it oppresses the women around me, then I would obviously not, you know, I would want no part with it. Okay, so அவங்களோட ஒரு பெண்ணோடைய சாய்ஸாக தான் நான் சுயமரியாதை அப்படின்னு சொல்கிறேன். எங்களை பேசிக் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அப்போ வந்து we know self respect, பட் யூ ஃபர்ஸ்ட் கிவ் அஸ் ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் சொல்கிறா. ரெஸ்பெக்ட்னா ஒரு ஆணுக்கு எனக்கு அது ப்ரெஷர் இருக்கா சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு moment she turns 20 or 21, even today I'm saying they want to get married.
நான் வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜாக படித்தேன். இப்போ நான் என்னோட கிளாஸ்லேயே வந்து அவுட் ஆஃப் 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் 5 or 6 கேர்ள்ஸ் ஆர் ஆல்ரெடி மேரிட் பிஃபோர் ஃபினிஷிங் த யூஜி ஈவன். ஓகே, ஸோ நீ ப்ளஸ் டூ முடிக்கும்போதே ஐ திங்க் சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் காட் மேரிட். யா 1 or 2 of my friends got married. பட் காலேஜ் படிக்கும்போது ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், அந்த பெண்களுக்கு வந்து நான் வந்து அவங்க கல்யாணம் ஆகிறாங்க நான் கேட்க முடியாது ஐ யூ ஹாப்பி ஆர் நாட். பட் ஐ நோ தட் நோ உமன் வுட் வாண்ட் டு பி மேரிட் when they are just starting their life. Okay, I know this as a woman, I can relate and definitely know அவங்களுக்குன்னு பார்க்க வேண்டியது நிறையா இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும், அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வேலை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், இல்லைன்னா whatever it is, or they would just want some time off for themselves, and that should, that's a luxury இன்னைக்கு for women. So அதுதான் so marriage வந்து as long as the daughter herself asks get me married, or if she has someone that she loves and she's like I want to be married to this person, then it's fine. ஆனா திணிக்கிறது வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய எதிர்ப்புக்கு ஆளாகி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு இன்னொரு ரீசன், மிக முக்கியமான ரீசன், இந்த டீசரோட கடைசி ஷாட்டு. இவ்வளோ அந்த பொண்ணை பற்றி பேசுகிறவங்களாம் கோ கொரோனா கோ கொரோனான்னு இந்த குடத்தையும் பாத்திரத்தையும் வச்சு தட்டிட்டு இருப்பானுங்க. தட்ஸ் அ ஸ்டூபிடிட்டி, கரெக்ட்? இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது, எதுக்கு இவ்வளோ பேர் அந்த படத்தை வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த சமூகம் இருக்குல்ல, இந்த பொண்ணை அது பண்ணாத இது பண்ணாத இப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நெகட்டிவாக அந்த பொண்ணை பார்த்துட்டுருக்கலாம். அந்த சமூகம் தான் கோ கொரோனான்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டு தட்டு எல்லாத்தையும் வச்சு அடிச்சிட்டு இருக்குது. அப்போ தட்டை வச்சு அடிச்சுட்டு எப்படி கோ கொரோனான்றது ஸ்டூபிடிட்டியாக இருக்குதோ, அது எப்படி முட்டாள்தனமோ அதே மாதிரி இந்த பொண்ணை இப்படி அது மேலே தேவையில்லாத அழுத்தங்களை போடுறது, அது பண்ணுற சின்ன சின்ன செயல்களுக்கெல்லாம் உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி அதை போய் கத்துறதும் ஸ்டூபிடிட்டி தான் அப்படின்றது தான். அதனால அப்படி தான் அந்த படம் அந்த கதையை தான் எனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுமா. மேபி இருக்கலாம். பட் நான் இதை இன்னும் ஏன் ஸ்டூப்பிடாக பார்க்குறேன்னா, இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு அண்ட் அதை வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து ஒப்ஜெக்டிஃபை பண்ணுது விமனை அப்படின்னு. எப்படி ஒரு ஃபீமேல் டைரக்டரு ஒரு ஆல் ஃபீமேல் காஸ்ட் வச்சு எடுத்தது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வருது. ஸோ as I said, see, whoever has a negative opinion about this film, their mind is so obtuse. Okay, avangalukku they have to read a lot, they have to know how, they have to know about film analysis first. Eppadi vandu one of the best ways to see whether a woman is represented adequately in a film is through a test called Bechdel test. Inno varaikkum Tamil Kollywood almost all Bollywood Tollywood what Bechdel test. Okay, now I will tell you. Okay, so on the Bechdel test level, most of the films that our country produces, they fail that Bechdel test. Okay, Bechdel test enna, you look at a film, alla you look at the female character. Okay, so first criteria, the film should have more than 2 female characters. Sorry, okay. More than 1 female character. Okay, so 2 female characters at least minimum அந்த படத்துல இருக்கும். Okay, second, these 2 female characters, they should talk about anything other than a man. Okay, இது ரெண்டும் நம்ம அனலைஸ் பண்ணா we can see whether this film has passed the Bechdel test or not. இப்போ வந்து இந்த படத்துல there is not just 2 female characters, multiple female characters இருக்காங்க. Most of the other films எடுத்துக்கிட்டீங்கன்னா, even renowned directors like வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு female character தான் மேக்ஸ் இருக்கும். Okay, so this film has more than 2 female characters. Okay, second, yes, they do talk about men, but the point of them talking about men is not just about the men, but rather it explores a much larger agenda of their sexuality and so on. Okay, so now this film passes that Bechdel test. Okay, so Bechdel test on a pass பண்ற film, this is the first time I'm seeing that a film is actually passing this test. So இந்த test pass பண்ணும்போது எப்படி வந்து அது objectify பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் வாயை விட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. Second thing, there is another concept called male gaze. கேள்விப்பட்டிருப்பியான்னு எனக்கு தெரியல. இதுவும் ஒரு வெரி ஃபேமஸ் ஹாலிவுட் ஃபிலிம் கிரிட்டிக் லாரா மல்வி அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ டேக் எனி ஃபிலிம், வாட் எவர் ஃபிலிம், தமிழ் ஃபிலிம்ஸே எடுத்துப்போமே, ஹீரோயின்ஸ் எப்படி ரெடி இருப்பாங்க? அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். அவங்க வந்துட்டு ஒன்று ஸ்டூபிடா இருப்பாங்க,
இல்லைன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா டிபெண்டபிளாக இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப தப்பான முடிவுகளை எடுக்கிறவங்களா இருப்பாங்க. இது மாதிரியான ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து மெச்சூர்டு, தே ஆர் நாட் மெச்சூர்ட் இனஃப் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஓகே, தட் அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் டிஸ்கிரைப் த லுக்ஸ். எப்படி இருப்பாங்க? நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, ஃபேர் ஸ்கின், ஃபேர் ஸ்கின்னா இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. 10 பெண்கள் ஒரு டான்ஸ் ட்ரூப்ல இருந்தா கூட அவங்க மட்டும் தனியா தெரியற மாதிரி இருப்பாங்க. ஹேர் டைப் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். எப்பவுமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். there is very few representations of curly hair. எல்லாமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் அவங்க முடி. அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ சொன்ன மாதிரி there are two archetypes. There is one archetype of the Madonna. மெடோனானா வந்து இப்போ இந்த அம்மா சரண்யா கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க, அப்படியே வர்ஷிப்பிங், ஐ மீன் ஒரு பெண்ணுனா வந்து எடுத்து கும்பிடணும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மதர் ஃபிகராவோ இல்லை ஒரு சிஸ்டர் ஃபிகராவோ ரொம்ப டிவோட்டடாக இருப்பாங்க. செகண்ட் இஸ் த ஃபெம் ஃபட்டால். ஓகே, எக்ஸ்ட்ரீம் லைக் இந்த சில்க் ஸ்மிதா கேரக்டர்ஸ் மாதிரி. ஓகே, வெரி சிடக்டிவ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதெல்லாமே வந்து திஸ் இஸ் கால்ட் மேல் கேஸ். ஓகே, how you position a woman according to the gaze of the man. Okay. Now if you look at this film, there is no way that this male gaze is reflected. As of அந்த நீங்க சொன்ன பிறகு அந்த ட்ரைலரை பார்த்தா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. Yes, அப்படி ஒன்று இல்லவே இருக்காது. First of all, let's take the skin tone of that girl. She is not extremely fair. Okay, which is a first for me. ஏன்னா நிறைய even Mollywood filmsல கூட now they are showing that variation of skin representation, but இன்னும் வரைக்கும் நீங்க எதுக்கும் அங்க போற ஹீரோவே வந்து சட்டை கழட்டி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். பல்லுவலிக்கு பார்த்திருக்கியா? தமிழ் சினிமாவில் பல்லுவலிக்கு எந்த ஹீரோவும் பல்லுவலிக்கிறேன். பல்லெல்லாம் வளர்க்க மாட்டாங்க ஹீரோஸ். சட்டை இல்லாம வீட்டில் இருக்க மாட்டாங்க, எப்போதும் டிப்பா இருப்பாங்க. எனவே அதே மாதிரி ஒன்றும் ப்ராப்பராக ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான், இல்லைன்னா ஃபுல்லாக நீட்டாக ஷேவ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எனிவே ஃபைன், கோ ஆன். Yeah, so வந்து her skin tone is completely different from the conventional skin tones that we have seen. Same way her hair, first time ஒரு curly head, ஒரு வெரி ஃபியூ. சாய் பல்லவிக்கு அப்புறம் வேற யாரு curly hair வச்சு படத்தில் நடிக்கிறாங்க? யாருமே இல்லை curly hair. அதுக்கப்புறம் வந்து her clothes, she is not wearing very fashionable clothes, not expensive, not fashionable clothes. அப்படி கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான clothes இல்லை. வெறும் நார்மல் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம், டிஷர்ட், அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா. ஸோ திஸ் இஸ் நோ வே it attracts that male or gaze வந்து it is not, that woman is not represented for the man but rather for herself. So this is in no way you can say that this is objectifying a woman. There is no way you can say that. ஆனா இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து அப்படி சொல்றதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா like how can you even say that அப்படிங்கிறது. எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் வரட்டும், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணுவோம். ரொம்ப நன்றிமா. Thank you.